முள்ளிவாய்க்காலிலே முடிவடைந்த அந்த இன அழிப்பு அந்த தினத்தை மே 18ஆம் தேதியை நாங்கள் கடந்த 7 வருடங்களாக தமிழினம் உணர்வு பூர்வமாக கொண்டாடி வருகின்ற சூழ்நிலையிலே இந்த ஆண்டும் அந்த மே 18ஆம் நாள் முழு அளவிலே தாயகத்திலும் சரி, அதே போல தொப்புள் குடியுறவுகளான தாய் தமிழகத்திலும் சரி, புலம்பெயர் தேசங்களிலும் மிகப்பெரிய அளவிலே அனுஷ்டிப்பதற்கு அல்லது அதை நினைவு கூறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த இடத்திலே கடந்த 2 வருடங்களாக முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை வாரம் என்று மே 12ஆம் தேதியிலிருந்து மே 18ஆம் தேதி வரை அனுஷ்டிக்க தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே மே 12ஆம் நாள் யாழ்ப்பாணத்திலே முன்னாள் ஜனாதிபதி திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க ஆட்சி காலத்திலே 600 பேருக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொன்று குவிக்கப்பட்ட அந்த செம்மணி மயான பூமியிலே, அந்த புதைகுழிகள் இருக்கக்கூடிய பூமியிலே 12ஆம் தேதி விளக்கேற்றி அந்த முதல் நாள் நிகழ்வுகளை நாங்கள் அனுஷ்டிப்போம். 13ஆம் தேதி கிழக்கு மாகாணத்தில் அனுஷ்டிக்க உத்தேசித்திருக்கின்றோம். 14ஆம் நாள் மே 14 வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்ட வரலாற்று நாள். அன்றைய தினம் அந்த வரலாற்று காலையிலே நினைவு கூர்ந்து, அதே போல மிகப்பெரிய படுகொலை நடைபெற்ற இன்னொரு இடத்திலே நடைபெற்ற நவாலி சென்ட் பீட்டர்ஸ் மானிப்பாய் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்து வளாகத்திலே 14ஆம் தேதி அஞ்சலியை செலுத்துவோம். அதே போல 15ஆம் தேதி நெடுந்தீவிலிருந்து 1985ஆம் ஆண்டு குமுதினி படகிலே வந்தவர்கள் கடற்படையினரால் 6 மாத குழந்தை உட்பட வெட்டி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட நினைவாக மே 15ஆம் நாள் நெடுந்தீவிலே நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதே போல 16, 17ஆம் தேதிகளிலே ஏனைய வவுனியா, மன்னார், கிளிநொச்சி மாவட்டங்களிலே அந்த ஏற்பாடுகளை எந்த இடம் என்ற விடயங்களை நாங்கள் அறிவிப்போம். 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலிலே காலையிலே வடக்கு மாகாண சபையால் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே அந்த நினைவஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறும். இதுதான் எங்களுடைய ஏற்பாடு. இதற்கு மேலதிகமாக இன்னொரு பிரச்சனை வந்திருக்கின்றது. இந்த நாட்டின் அதிமேதவி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மே 18ஆம் நாள் காலையிலே முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு கச்சேரிக்கு நிகழ்வை அவர் அந்த நிகழ்ச்சி திட்டத்தை பங்குபெற்றுவதற்காக நிகழ்த்துவதற்காக வருகை தயாரிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வன்னி மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாத் போன்றவர்கள் அந்த தினத்தை ஒத்திவைத்து வேறொரு தினங்கள் வருமாறு ஊடகங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே நாங்களும் அதிமேத ஜனாதிபதி அவர்கள் சொல்ல விரும்புகின்றோம், இந்த தமிழின படுகொலை நடைபெற்று மிகவும் துக்கமான இந்த நாளிலே நாங்கள் நினைவேந்தலை அனுஷ்டிக்கின்ற விடயத்துக்கு ஊறு விளைவிக்காமல் நீங்களும் அந்த விஜயத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோர விரும்புகின்றோம். இல்லை, நீங்கள் மமதையாக அன்றைய தினம் உங்களுடைய நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது என்றால் அன்றைய தினம் முல்லைத்தீவு நகரம், முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் ஒரு போராட்ட களமாக மாற்றப்படும். நாங்கள் ஒன்றை ஞாபகம் மூட்ட விரும்புகின்றோம். தலைவர் அமிர்தலிங்கத்தினுடைய பூதவிடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கொழும்பிலே அஞ்சலி செலுத்தாமல் திருவோணமலையிலே அஞ்சலி செலுத்த வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்கள் பொதுமக்களுடைய எதிர்ப்பு காரணமாக இலங்கையினுடைய கடற்படையினருடைய உதவியுடனும் இந்திய அமைதி காக்கும் படையினர் உதவியுடன் ஓட்டம் பிடித்தது போன்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம்.